மறையூர் அருகே காந்தலூரில் காட்டு யானை தாக்குதலில் ஆதிவாசி நபர் பரிதாபமாக மரணமடைந்தார். காந்தலூர் சுரக்குளம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர்தான் உயிரிழந்தது. கட்டுமான வேலைகளுக்கு பின்பு ஆடுகளுக்கு உணவு சேகரிப்பதற்காக விவசாய இடத்திற்கு சென்ற நேரத்தில் காட்டு யானை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காந்தலூரில் காட்டு யானை தாக்குதலில் ஆதிவாசி மரணமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுரக்குளம் முன்னதியில் மலப்புலையா பிரிவை சேர்ந்த முருகன் என்பவர்தான் மரணமடைந்தது. வனத்துறை ஊழியர்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் காட்டு யானையை விரட்டியது விபத்திற்கு காரணம் என்றும் இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். காட்டு யானையை பார்த்து பயந்து ஓடிய முருகன் கீழே விழுந்துள்ளார். தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் தங்களுடைய ஜீப்பில் அவரை அருகிலுள்ள தனியார் மருத்துவமனை கொண்டு சென்றபோதும் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. சம்பவத்தில் வனத்துறை அலட்சியமாக செயல்பட்டதாக பொதுமக்களும் ஆதிவாசி பிரிவினரும் கடுமையான எதிர்ப்புடன் முன்வந்துள்ளனர். உடலை கொண்டு வந்த வனத்துறையின் ஜீப்புகள் மருத்துவமனையின் பின்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தது அறிந்ததோடு தான் மருத்துவமனைக்கு முன்பு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. ശരിക്കും ആന കാരണമാണ് ഇദ്ദേഹം മരിച്ചത്. അതിൽ യാതൊരു സംശയമില്ല. ജനങ്ങൾ ആശങ്കയിലാണ്. അപ്പോൾ ഇവിടുത്തെ ആന ഓടിക്കുന്ന സമയത്ത് ഇവിടുത്തെ ജനങ്ങളോടൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല. അങ്ങനെ പറയുവാണെങ്കിൽ വാച്ചർമാൻ എടുത്തുവാണെങ്കിൽ ഇദ്ദേഹം അങ്ങനെ ഒരു സംഭവം വരാൻ സാധ്യതയില്ല. പക്ഷേ ആന ഓടിച്ചാണ്, ആന കാരണമാണ് ഇദ്ദേഹം മരിച്ചത്. നമ്മുടെ ആവശ്യം എന്ന് പറയുന്നത്, ഇവിടുത്തെ ജനങ്ങളുടെ ആവശ്യം എന്ന് പറയുന്നത്, ഇവിടെ ആനയ്ക്കൊരു തീരുമാനം ഉണ്ടാക്കുകയും ചെയ്യണം. കൂടുതൽ വാച്ചറുകളെ നിയമിച്ച് ഇതിനോട് തീരുമാനം ഉണ്ടാക്കി തരണം. പിന്നെ ഇദ്ദേഹം ഇദ്ദേഹത്തിന് അതിനായുള്ള നഷ്ടപരിഹാരവും കുടുംബത്തിന്, അദ്ദേഹം മരിച്ചതുകൊണ്ട് കുടുംബത്തിന് ഒരു വരുമാനവും ഇല്ല. ആ വരുമാനത്തിൽ കുടുംബത്തിലുള്ളവർക്ക് ജോലിയും വേണം എന്നാണ് നമ്മുടെ തീരുമാനം. உடல் பிரேத பரிசோதனை நடவடிக்கைகளுக்காக இடுக்கி மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றப்படும். மரணமடைந்த முருகனின் குடும்ப உறுப்பினர்களுக்கு உடனடியாக பண உதவி 5 லட்சம் ரூபாய் காலையில் கைமாறப்படும் என்றும் மீதமுள்ள பணம் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் கிடைத்த பின்பு வழங்கப்படும் என்றும் டிஎஃப்ஓ தெரிவித்ததாக டிவைஎஸ்பி தெரிவித்தார். நியூஸ் பியூரோ, மறையூர்.